சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அறிந்த புராணம் தெரியாத கதை நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம என்ன கதையை பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்கும் மகாபாரதம் அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்கு பகவத்கீதை அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வந்துடும். அதே மகாபாரதத்துல இன்னொரு கீதையை பற்றியும் பேசுகிறார்கள். இந்த பகவத்கீதை இல்லாம இன்னொரு கீதையா, அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதற்கு பெயர் வியாத கீதை அப்படின்னு சொல்றார். வியாத கீதையா, இது என்ன புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதை யாருக்கு சொன்னா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வனபர்வம் அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் இது பத்தி வர்றது. அந்த வன பர்வத்துல பார்த்தோம்னா, பாண்டவர்களில் மூத்தவனான அந்த யுதிஷ்டிரன், அந்த தர்மனுக்கு மார்க்கண்டேய மகரிஷி ஒரு கதையை சொல்றாராம். அந்த கதையில்தான் இந்த வியாத கீதையை பற்றி பெரிதாக பேசுகிறார்கள். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த கதையில மூணு கேரக்டர் தான் மையப்படுத்தி பேசுகிறார்கள். அது என்ன 3 கேரக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பிராமண சன்னியாசி, அதாவது இளம் துறவின்னு கூட வச்சுக்கலாம். ஒரு அந்தணர் குலத்திலே உதித்த ஒரு இளைஞன். அவன் தனக்கு தபஸ் கிடைக்கணும், அதாவது யோக சக்திங்கிறது கிடைக்கணும், தபோபலம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அடிக்கடி காட்டுல போய் உட்காந்து தபம் பண்ணிட்டே இருப்பானா. அப்பப்போ பசிக்கும் பொழுதுலாம் எழுந்து அக்கம் பக்கத்துல இருக்கிற வீடுகளுக்கு எல்லாம் போய் பௌத்தி பிக்ஷாந்தேகின்னு எடுத்து பிக்ஷை எடுத்து சாப்பிட்டு இருக்கிறது அவனுடைய பழக்கமாக இருந்துதான். அப்படி ஒரு நாள் அவன் ஒரு மரத்தடியிலே உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, அந்த மரத்திற்கு மேலாக 2 பறவைகள், அதாவது ஒரு காகமும் ஒரு கொக்கும் சண்டை போட்டு இருந்துச்சான். ஒரு கிளையில உட்காந்து ஒரு காகமும் கொக்கும் சண்டை போடுறது. அது சண்டை போடுறதுல என்ன ஆகுதுன்னா, அந்த மரத்து மேலே அந்த சருகு இலையெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இலையானது உதிர்ந்து இவன் மேல விழறது. இவன் மேல இந்த சருகு இலைகள் உதிர்ந்த உடனேயே இவனுக்கு முழிப்பு வந்துடுறது. அப்படியே முழிச்சு கோவமா பாக்குறா, யார் என்னுடைய தவத்தை கிளைத்ததுன்னு சொல்லிட்டு கோவமா மேல பாக்குறா. மேல பார்த்த உடனேயே இவனுடைய பார்வை பட்ட உடனேயே அந்த 2 பறவைகளும் அப்படியே எரிந்து பஸ்மம் ஆயிடுறான். எரிஞ்சு பஸ்மமான உடனே இவனுக்கு புரிஞ்சிடுறது, நம்முடைய பார்வைக்கு இத்தனை சக்தி என்பது விட்டது. அப்ப நம்ம அந்த தபஸ் வலிமை, நம்ம அந்த தவோ வலிமையை பெற்று விட்டோம், நமக்கு ஒரு வலிமைங்கிறது கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நான் அந்த யோக சக்தியை பெற்று விட்டேன்னு சொல்லிட்டு ஒரு கர்வம்ங்கிறது உனக்கு வந்துடுது. உடனே ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பலசாலி ஆயிட்டேன்னு நினைச்சுட்டு அவன் அப்படியே போறான். பசிக்கிறது சரின்னு பக்கத்துல கிராமத்துல போய் பௌத்தி பிக்ஷாந்தி எடுக்கலாம்னு சொல்லிட்டு போறான். போய் ஒரு வீட்டு வாசல்ல நின்று பௌத்தி பிக்ஷாந்தேகி, அம்மா பசிக்கிறது அப்படின்னு சொல்லி குரல் கொடுக்குறான். அப்போ உள்ள இருந்து ஒரு சத்தம் வர்றது, சற்றே பொறுங்கள், கொஞ்சம் காத்திருங்கள், உட்காருங்கள் அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்கிறது. இவனுக்கு என்னடா இது, நம்ம கேட்கும்போது சற்று பொறுங்கள் இந்த அம்மா சொல்றாள் சொல்லி சரி கொஞ்ச நேரம் நிக்கிறார். அந்த அம்மா வரல, மறுபடியும் வெளியில வரல. திரும்ப இவர் கொஞ்சம் எரிச்சலோட மறுபடியும் பௌத்தி பிக்ஷாந்தேகி, தாயே பசிக்கிறது அப்படின்னு சொல்றாரு, கொஞ்சம் கோவமாய் சொல்றாரு. கொஞ்சம் பொறுத்திருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் சவுண்ட் அதே சவுண்ட்லயே சொல்றா. கொஞ்சம் பொறுத்திருங்கள், சற்று நேரம் காத்திருங்கள் அப்படின்னு சொன்ன உடனேயே இவருக்கு இன்னமும் கோபம் வர்றது. கோபம் வந்தோடனே இவருக்கு தான் நம்ம ஏற்கனவே பலசாலிங்கிற ஒரு கர்வம் வேற இருக்கு இல்லையா. இவர் என்ன பண்றாருன்னா, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி வெளியில இருந்து ஒரு அதிகாரமா சவுண்டு கொடுக்கிறார். அதுக்கு அந்த அம்மா உள்ளிருந்தே குரல் குடிக்கிறாளாம், நீங்கள் யார் என்பது எனக்கு தெரியும், இங்க யாரும் கொக்கு காக்காலாம் எதுவும் இல்லை, நீங்க சுட்டரிக்க அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சான், தூக்கி வாரி போட்டுடுச்சான். இது என்னடா இது, உள்ளிருந்து அந்த அம்மா குரல் கொடுக்குறா, இன்னும் அந்த அம்மா நம்மளை பார்க்கவும் இல்லை. முதல்ல காட்டுல இது நடக்கும்பொழுது, இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது நம்ம சுத்தி யாருமே இல்லை, யாரும் இதை பார்க்கவும் இல்லை. இது எனக்கு மட்டுமே தெரிந்த உண்மை, இந்த அம்மாக்கு இது எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள போறார். உள்ள போய் பார்க்கும் பொழுது அந்த அம்மாவானவள் தன்னுடைய நோய்வாய்ப்பட்ட கணவனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாளாம். தன்னுடைய நோய்வாய்ப்பட்ட கணவனுக்கு பணிவிடை செய்து கொண்டே ஒரு உள்ள பார்த்துட்டு, வாருங்கள் சுவாமி, உட்காருங்கள், சற்று நேரம் பொறுங்கள், நான் என்னுடைய கணவருக்கு பணிவிடையை செய்துவிட்டு வந்து விடுகிறேன், அதுவரை காத்திருங்கள்னு சொன்ன உடனே இவரால பொறுக்க முடியல. அது சரியம்மா, நீங்க காட்டுல நடந்தது உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் எப்படி இந்த சக்தியை நீங்கள் பெற்றீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த அம்மா சிரிச்சுட்டே சொன்னாலாம், அப்படி ஒன்றும் நீங்க நினைக்கிற மாதிரி நான் ரொம்ப பெரிய சக்திசாலியோ அல்லது தவ வலிமையோ பெற்றவள்லாம் கிடையாது, நான் இதுக்காக எதுவும் பண்ணதும் கிடையாது, நான் என்னுடைய கடமையை செய்தேன். அதாவது நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது, திருமணத்திற்கு முன்னதாக என்னுடைய பெற்றோர்களுக்கு என்னால் ஆன கடமைகளை செய்து வந்தேன். திருமணத்திற்கு பிறகு என்னுடைய கணவனுக்கு நான் தொடர்ந்து சேவையை செய்து வருகிறேன். அதுவும் இப்பொழுது ஒரு உடம்பு முடியாம இருக்காருன்னும் பொழுது அவருக்கு நான் பணிவிடைகளை செய்து கொண்டிருந்தேன். அவருக்கு உடம்பெல்லாம் தொடச்சி விட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு நான் அவருக்குரிய ஆகாரங்களை கொடுத்துட்டு தானே நான் உங்களை கவனிக்க முடியும். அதனால்தான் பொறுங்கள்னு சொன்னேன். இந்த அளவுக்கு ஒரு சாதாரண பெண்மணி தான் நான். அப்புறம் எப்படிமா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, என்னுடைய சிந்தனையில் வந்தது. வெளியில நீங்க யார் நான் வந்திருக்கிறது தெரியுமான்னு கேட்ட உடனே என்னுடைய சிந்தனையில் அது தன்னால் விட்டு சென்றது. அதனால அதை நான் சொன்னேன், காக்கா குருவி எல்லாம் இங்க யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அந்த அம்மா சொன்ன உடனே இவருக்கு இன்னும் அதிசயமா, இல்லை என்னால நம்ப முடியலன்னு சொல்லும் பொழுது, அப்படியா, நீங்கள் பக்கத்து கிராமத்துக்கு போங்க, அங்க கடத்தெருல ஒரு வியாதன் இருப்பான், அவனை போய் பாருங்கன்னு சொன்ன உடனேயே இவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சான்.
வியாதன் அப்படின்னு சொன்னா யாருன்னு கேட்டா, இறைச்சி வெட்டுபவனுக்கு பேரு வியாதன்னு பேரு. இறைச்சியை வெட்டுகிறார்கள் அல்லவா, அந்த இறைச்சி கடைக்காரனுக்கு பேரு தான் வியாதன்னு பேரு. அவனை போய் பார்க்க சொல்றாளே, என்ன விஷயமா இருக்கும், இதை பத்தி நம்ம தெரிஞ்சுண்டு ஆகணும்னு சொல்லிட்டு அருகில் உள்ள அந்த கடத்தெருக்கு போறார், பக்கத்து ஊருக்கு போறார். அங்க போனா அந்த கடை தெருவிலே அந்த இறைச்சி வெட்டுபவன் வெட்டி கொண்டே இருக்கிறான். இவங்க கிட்ட போய் வணக்கம் அப்படின்னு சொன்ன உடனேயே, வாருங்கள் சுவாமி, அந்த பெண்மணி அனுப்பித்தாரா உங்களன்னு கேட்கிறார். இவருக்கு இன்னமும் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி. என்னடா அந்த பெண்மணி தான் இவர் என்ன அனுப்பிச்சான்னு சொல்லி இவனுக்கு எப்படி தெரியும்னு தெரியல. சற்று நேரம் அமர்ந்தீர்கள், அதனுடைய பணியை முடித்து விட்டு வருகிறேன்னு சொல்றானாம். இவருக்கு இன்னும் கோபம் வேற வர்றது, இருந்தாலும் ஆர்வம் வேற அதிகமா இருக்கு. இவன் என்னதான் பண்றான்னு பாப்போமேன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கார். அவன் மொத்த இறைச்சியும் வெட்டி அதை எல்லாத்தையும் வெட்டி முடிச்சுட்டு எல்லாத்தையும் வித்துட்டு பைசா எல்லாம் எடுத்துட்டு மூட்டை கட்டிட்டு வந்தானாம். வாருங்கள் போகலாம்னு சொல்லி கூப்பிட்டானா. இல்ல, நீ என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லணும்னே, வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு அங்க விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவருடைய வீட்டிற்கு அழைச்சிட்டு போனானா. வாங்க வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்குள்ள போனானாம். சற்று நேரம் பொறுத்திருங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போனா, அந்த வீட்டுக்குள்ள வயதான அவனுடைய பெற்றோர்கள் இருந்தார்களாம். அந்த பெற்றோர்களுக்கு அவன் பணிவிடைகளை செய்து அவர்களெல்லாம் உடம்பெல்லாம் தொடச்சு விட்டு அவர்களை குளிப்பாட்டி எல்லாம் பண்ணிட்டு அவர்களுக்கு உணவெல்லாம் சமைச்சு அவர்களுக்கு உணவெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உட்காந்துட்டு, சொல்லுங்க சுவாமி அப்படின்னு நானா. எப்படி அந்த அம்மாவுக்கு அந்த சக்தி கிடைச்சது, உனக்கு எப்படி இந்த சக்தி எல்லாம் கிடைச்சதுன்னு போது அவர் சொன்னானா, நாங்கள் ஒன்றும் பெரிய அந்த தபஸ்வி எல்லாம் கிடையாது, உங்களை போல் தவசீலர்கள்லாம் நாங்க கிடையாது. என்னுடைய கடமை, நான் இந்த தொழிலை செய்கின்ற அந்த பரம்பரையிலே பிறந்திருக்கிறேன், என்னுடைய கடமை இந்த தொழிலை செய்வது. ஆனால் இந்த உலகத்திலேயே எது நிஜம்னு சொன்னா, அகிம்சை என்பதுதான் நிஜம். உயிர்களை நாம் எந்த விதத்திலும் துன்புறுத்தக்கூடாது. ஆனால் இங்க வந்து நான் வந்து இதை இறைச்சி வெட்டுகிறேன்னு சொன்னா இது உணவாக பயன்படுகிறது. ஏன்னா அந்த யுகத்தை பொறுத்தவரை இறைச்சி உண்பது என்பது, இது நடக்கிறது வந்து மகாபாரத காலம் அல்லவா, இந்த யுகத்தை பொறுத்தவரை இறைச்சி உண்பது என்பது ஒரு கடமையாகவே இருந்தது. அது வந்து அது தப்பில்லை அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது அந்த யுக தர்மத்தின்படி. எல்லோருக்கும் உணவு தேவை, அந்த உணவிற்காக அதை வெட்டுவது என்பது என்னுடைய பணியாக இருக்கிறது, அதை நான் வெட்டி கொண்டிருக்கிறேன். ஆனால் அதே நேரத்திலே ஒரு நாள் கூட நான் என்னுடைய பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்ய மறந்ததில்லை. என்னை சுற்றி இருப்பவர்களுக்காக நான் பணத்தினை சம்பாதிக்கிறேன், அந்த பணத்தினை கொண்டு வந்து என்னுடைய சுற்றியுள்ளவர்களுக்கு நான் செலவழிக்கிறேன். ஆக இதுல வந்து பிறப்பு, அந்த பிறப்பின் அடிப்படையிலே தீர்மானிக்கப்படுவது அல்ல தர்மம் என்பது. அவரவர்கள் அவரவர்களுக்குரிய தர்மத்தை பின்பற்றி வாழ வேண்டும், அவர்களுக்குரிய கடமையை செய்ய வேண்டும், பெற்றோரை போற்ற வேண்டும் அப்படிங்கிற மிக உயர்ந்த தத்துவங்களை அடக்கிய ரொம்ப பெரிய அது ஒரு ரொம்ப பெரிய எக்ஸ்பிளனேஷன் மாதிரி போயிட்டே இருக்கும். அதுல நிறைய கருத்துக்களை அவன் சொன்னானா. இங்கே கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, கருத்துக்களை சொன்னவன் யாருன்னு சொன்னா ஒரு இறைச்சி வெட்டுபவன். இந்த இறைச்சி வெட்டுபவனை சண்டாளன் என்ற பெயரிலே கூட சொல்லுவார்கள். அவனுக்குத்தான் வியாதன் என்று பெயர். அவன் இதை உபதேசிக்கிறான். யாருக்கு? ஒரு அந்தன குலத்திலே பிறந்த ஒரு தபஸ்விக்கு, ஒரு தவசீலனுக்கு, அவனுக்கு உபதேசிக்கிறாராம். அப்படித்தான், இதற்குத்தான் அந்த வியாத கீதை என்றே பெயர். இந்த புராணத்தின் மூலமாக, இந்த கதையின் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா, பிறப்பின் அடிப்படையிலே உயர்வு தாழ்வு என்பது தீர்மானிக்கப்படுவது இல்லை. அவரவர்கள் நடந்து கொள்கின்ற விதம், அவரவர்கள் அவரவர்களுடைய தர்மத்தை, அவர்களுடைய கடமையை சரிவர செய்து கொண்டே வந்தாலே போதுமானது. உயர்வு என்பது தானாகவே கிடைக்கும்ங்கிறதுக்காக சொல்றேன். இது மகாபாரதத்திலே இருக்கக்கூடிய ஒரு சிறந்த கிளை கதையாகவே பார்க்கப்படுகிறது. நீங்க வேணா வியாத கீதை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூகுள்ல கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். வியாத கீதா அப்படிங்கிற பேர்லயே இதை பற்றிய விளக்கமானது தெளிவாகவே வருகிறது.